டேட்டா சயின்ஸ்னு பேரு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 கம்பெனி ஒரே மாதிரியான ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஒரு ரீட்டைல் கம்பெனி அவங்களுக்கு இந்த மாதத்தோட வருமானம் 5 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு டைமண்ட் மெர்ச்சன்ட் இருக்காங்க. அவங்களோட இந்த மாதத்தோட வருமானம் 5 கோடி ரூபாய். இவங்க 2 பேரோட மாத வருமானம் 5 கோடி ரூபாய் தான். ஆனா ஒரு ரீட்டைல் குரோசரி கம்பெனி இதை ஏர்ன் பண்ண மெத்தடும், அவங்களோட 5 கோடி ரூபாய் ஃபில் ஆன விதமும், இவங்களோட 5 கோடி ரூபாய் ஃபில் ஆன விதமும் என்டையர்லி வேற. இவங்க 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான பில்ஸ்ல இந்த 5 கோடி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அதே ஒரு டைமண்ட் மெர்ச்சன்ட் வெறும் 5 பர்ச்சேஸ்ல இல்ல ஒரு 5 சேல்ஸ்ல இதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி தான் ஒரு ரெவென்யூ நடக்குது, ஒரு லாபம் வருது, இல்ல ஏதோ ஒரு செயல் நடக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் அதை ஒரு யூனிக் வேல அச்சீவ் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு எதற்காக பயன்படுதுன்னா, இது எப்படி இந்த 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 5 கோடி எப்படி அச்சீவ் பண்ணப்பட்டது, இது எப்படி அச்சீவ் பண்ணப்பட்டதுங்கிற அனாலிசிஸ முதல்ல ஒரு பிசினஸ்க்கு கொடுக்குது.